சற்று முன் வந்த தூதுவன் நேற்று டெல்லி, இன்று சென்னை. டாப் கியரில் தட்டி தூக்கிய பாஜக. இபிஎஸ் அதிர்ச்சி. தமிழகத்தில் நொடிக்கு நொடி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக வர்சஸ் அதிமுக என இது நாள் வரை சென்று கொண்டிருந்த அரசியல் களம் தற்போது திமுக வர்சஸ் பாஜக என மாறி வருவதாக பல மூத்த பத்திரிகையாளர்கள் கூறி வந்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை மறுத்து வந்தார். இந்த நிலையில்தான் தமிழக அரசியலை புரட்டி போடும் வண்ணம் நேற்று 2 சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. ஒன்று, அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் 14 பேர் டெல்லியில் பாஜகவில் இணைந்தனர். இன்னும் பலர் இணைய இருப்பதாகவும் அதே கூட்டத்தில் கூறப்பட்டது. இது பெரும் தலைவலியாக எடப்பாடி பழனிசாமிக்கு மாறிய நிலையில் நேற்றைய தினமே அரங்கேறிய மற்றொரு நிகழ்வு எடப்பாடி பழனிசாமியின் கனவை அடியோடு புரட்டி போட்டிருக்கிறது. தனியார் ஊடகமான டைம்ஸ் நவ் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் எனவும் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் பெறும் எனவும் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஆளும் திமுக அல்லது இந்திய கூட்டணி 59.7% வாக்குகளை பெறும் என்றும் பாஜக 20.4% வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பிடிக்கும் என்றும் கருத்து கணிப்பு கூறுகிறது. அதிமுக 16.3% வாக்குகளை மட்டுமே பெற்று 3வது இடத்தை பிடிக்கும் எனவும் அண்ணாமலை மேற்கொண்ட எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக அதே கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கின்றனர். இது தற்போது ஒட்டுமொத்த அரசியல் களமும் திமுக வர்சஸ் பாஜக என மாறியிருப்பதும் தமிழக மக்கள் பாஜகவை நோக்கி செல்வதை உறுதி செய்திருக்கிறது. பாஜகவால் தான் எங்கள் ஆட்சியே போச்சு, பாஜக எல்லாம் டம்மி பீசு என ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்கள் பேசி வந்தனர். அண்ணாமலை எல்லாம் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என அதிமுகவை சேர்ந்த சிலர் வெளிப்படையாகவே பேசினர். இந்த சூழலில்தான் தமிழக அரசியல் களமே பாஜகவை மையமாக வைத்து மாறியிருப்பது கருத்து கணிப்பு முடிவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் பாஜக தலைமையில் தமிழகத்தில் கூட்டணியை உறுதி செய்யவும் அதிமுக தவிர்த்து பிற கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பாஜக மேலிடம் உத்தரவு போட்டிருப்பதால் விரைவில் உயர் பொறுப்பில் இருக்கும் மத்திய அமைச்சர் தமிழகம் வர இருக்கிறாராம். பாஜகவை நோக்கி கூட்டணிக்கு செல்ல பல கட்சிகள் தயாராக இருக்கும் வேளையில் அதிமுகவை நோக்கி செல்ல எந்த கட்சியும் தாமாக முன்வரவில்லையா? இதுவே அதிமுகவின் மேல்மட்ட தலைவர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கதவுகள் எல்லோருக்கும் திறந்திருக்கு. எல்லோருக்கும் திமுக கூட்டணியிலிருந்து நாளைக்கு யாரும் வரக்கூடாது என்ன எல்லோருக்கும் திறந்திருக்கு. அடிப்படை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடாது, திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அமித்ஷாஜி சொல்றதை பார்த்தா நீங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓப்பன்னா இன்க்ளூடிங் திமுக, அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பிஜேபியோ எதிர்த்து அவங்க வெளியில போல. அவங்க சொல்றது கருத்து வேறுபாடு இருக்கிறது. மாநில தலைவர் உங்களுடைய அண்ணாமலையோட கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால்தான் அவங்க வெளியில போனதை வெளிப்படையாகவே அவங்க பேசினது. நீங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இதை ஏற்றுக்கொள்றவர்கள் யார் வேணுமானாலும் வரலாம்னு தான் சொன்னாங்க. அது அதிமுகவுக்கு பொருந்துமே. அடிப்படை அவங்களுக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு திமுக ஏற்றுக்கிறாங்களா? இல்லை. நேச்சுரலா திமுக வர முடியாது. இது ஒரு காமன் சென்சிக்கல் ஆன்சர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் ஐடியாலஜிகளில் இரு துருவங்களாக இருக்கிறோம். அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அவர்கள் வரப்போவதும் இல்லை. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர் தான். மற்றபடி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம யாருக்கிட்டையும் போய் பேச்சுவார்த்தை நீங்க வாங்க. அந்தந்த கட்சிகள் அந்தந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு எது நல்லது அதையும் பார்க்குறாங்க. இண்டிவிஜுவல் வளர்ச்சிக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறாங்க. தேர்ந்து அந்த கட்சி ஒரு முடிவெடுக்கும். இதை தொடர்ந்து கன்சிஸ்டண்டா நம்ம பேசிட்டு இருக்கோம்.